பாத்துட்டு இருக்க வேலை தான் வேலையே இல்லாதவங்களோட கனவு. நீ வாழ்ந்துட்டு இருக்க வீடு தான் வீடே இல்லாதவங்களோட கனவு. உங்க சிரிப்பு தான் டிப்ரெஸ்ட் பர்சனோட கனவு. உங்க ஹெல்த் தான் உயிருக்கு போராடிட்டு இருக்க பாதி பேரோட கனவு. உங்ககிட்ட இருக்கிற ஒரு விஷயம் தான் இங்க பாதி பேரோட கனவு. சோ இதுக்கு மேலயும் என்னடா இது வாழ்க்கைன்னு புலமாம உங்ககிட்ட இருக்க பிளெஸிங்ஸ நினைச்சு பாருங்க. எப்பவாவது நீ வண்டி ஓட்டுறப்ப முழுசா பின்னாடியே பாத்துட்டு ஓட்டுவியா? ஓட்ட மாட்டல்ல? உனக்கு தெரியுமா அந்த பின் கண்ணாடி ஏன் சின்னதா இருக்கு? அது நீ கவனமா ஓட்ட உதவி செய்யத்தானே தவிர நீ முழுக்க முழுக்க அதையே பார்த்து ஓட்டல. அப்படி நீ ஓட்டுனா அது விபத்துல கொண்டு போய் விட்டுடும். உண்மை என்னன்னா உன் வாழ்க்கைய ஓட்டுறப்ப கஷ்டமோ நஷ்டமோ நீ முன்னாடிதான் பாக்கணும், ஃபேஸ் பண்ணி ஆகணும். உன் கடந்த காலத்துல நடந்த கஷ்டத்தை நினைச்சு நீ பயந்து நின்னா உன் முன்னாடி இருக்க பெரிய உலகத்தையே நீ கவனிக்க மாட்ட. வாழ்க்கை வண்டி ஒரு நாள் கவிழ்ந்து போயிடும். அதனாலதான் சொல்றேன், நடந்து போறதை நினைச்சு உன் நிம்மதியை நீ வீணாக்காத. அந்த சின்ன கண்ணாடியில இருந்து நீ கத்து. எல்லாம் உடனே நடக்கணும்னு நினைக்கிற உலகத்துல நீ மட்டும் ஏன் இவ்வளவு ஸ்லோவா இருக்கேன்னு கேக்குறாங்க. ஐ மீன் பொறுமையா. எக்ஸாம்ல பலமுறை ஃபெயில் ஆயிருக்கு. அதுக்காக டிகிரி வாங்காம இல்ல, பல கம்பெனிக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூல ரிஜெக்ட் ஆயிருக்கு. அதுக்காக வேலை கிடைக்காம இல்ல, உயிருக்கு உயிரா நினைச்சவங்கள வாழ்க்கையில தொலைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் வந்தவங்கள உயிருக்கு உயிரா நினைக்காம இல்ல, மனசு உடைஞ்ச அழுத நாட்களும் இருக்கு. அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வயிறு வலிக்கு சிரிச்ச நாளும் இருக்கு. என்ன நடந்தாலும் என் லைஃப் என்ன விட்டு போகல. ஏன்னா நான் என் லைஃபை விட்டு போகல. காயம் ஆறும், கான்பிடன்ஸ் சேரும், மேஜிக் சேரும். கொஞ்சம் வெயிட் பண்ணா. நீங்க வேணா முன்னால போங்க, நான் பொறுமையா வரேன். பின்ன கோயிலுங்கிறது எதுக்குங்க? சொல்றேன் கேளு. இந்த கெட்டு போன உலகத்துல ஊருக்கு ஊர் ஒரு கோயிலை கட்டி அங்கங்க 40 சதுர அடியை கெடாம வச்சிருந்து இந்த கெட்டு போன கும்பலெல்லாம் அங்க வந்து நின்னு நாம ஏன் கெட்டோம், அடுத்தவனை ஏன் கெடுத்தோம், இனிமே கெடாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு சிந்திக்கிறதுக்கு தாயா விட்டு வச்சாங்க. அப்போ நாங்க சிந்திக்கலையா? எங்கய்யா சிந்திக்கிறீங்க? நீங்க கெடுறதுக்கும் அடுத்தவனை கெடுக்கிறதுக்கும் இங்க வந்துதானே பிளானே போடுறீங்க. சிவ சிவா.